எவ்வளோ பொருத்தமான ஏஐ கிராஃபிக்ஸ் பாருங்க. ஏஐ யுகத்தில் நடக்கக்கூடிய முதல் சட்டமன்ற தேர்தல் இது, பொது தேர்தல் இது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு ஐபிஎல் போல் இது தமிழ்நாடு பிரீமியர் லீக்னு சொல்லியிருந்தாங்க. அது போல் ஒரு ஐபிஎல் மேட்ச் போல் அவ்வளோ வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த களம். இன்றைக்கி களம் செட் ஆகிடுச்சு. 4 பேருடைய பெயர்களும் பெரும்பாலான தொகுதிகளில் பார்க்கின்றோம். ஒரு சில கட்சிகள் மட்டும்தான் வேட்பாளர் பட்டியலை கூட்டணி கட்சிகள் மட்டும்தான் அறிவிக்க வேண்டியிருக்கிறது. பெருங்கட்சிகள் 4 முனைகள்லையும் அறிவிச்சிருக்கிறாங்க. வேட்பாளர் பட்டியலை பார்க்கின்றோம். 2 தொகுதிகளில் தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் களமிறங்குகிறார். நம்முடைய திரு ஜுபேர் அவர்கள் அரசியல் விமர்சகர் இணைகிறார். திரு ஜுபேர், உங்களுடைய பார்வைகள் இந்த வேட்பாளர் பட்டியல் மற்றும் அவங்க இளைஞர்களுக்கு அறிவித்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் பற்றி? ஆல்ரெடி இந்த கல்வி கடன்ங்கிறதெல்லாம் மத்திய அரசும் கொடுக்குது, மாநில அரசும் கொடுக்குது. ஒரு செக்யூரிட்டி இல்லாம கல்வி கடன் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்காரு. அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா, அதுக்கு அந்த கல்வி கடனுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா, அது எப்படி ரீஃபண்ட் பண்ணுங்கிற ஒரு விஷயத்த கிளாரிஃபை பண்ணல. 2வது இந்த போதை ஒழிப்பு அப்படின்னு பேசுறாரு. அதை முதலில் அவருடைய கட்சியிலிருந்தே அதை தொடங்கியிருக்கலாம். என்னுடைய கட்சியில நிர்வாகியா இருக்கக்கூடியவர்கள் போதை பழக்கத்துக்கு அடிமையாயிடக்கூடாது, போதை பழக்கத்துக்கு பயன்படுத்தக்கூடாதுங்கிற ஒரு உறுதிமொழியை நெஞ்சில கையை வச்சு அங்கேயே வாங்கியிருக்கலாம். அவருடைய முதல் கட்டமாக தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி கட்சியிலிருந்தே கூட தொடங்கியிருக்கலாம். ஏன்னா இளைஞர்கள் நிறைய இருக்கிறாங்க, அவர்களுக்கு இவர் விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி போதை பழக்கத்துக்கு நம்ம அடிமையாயிடக்கூடாது, பழகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை வாங்கியிருக்கலாம். அப்புறம் இது நம்ம டாஸ்மாக் விஷயத்திலே இந்த விமர்சனம் வரும். இப்போ மது ஒழிப்பு சொல்ற கட்சிகள்லாம் மது குடிக்காதவங்க இருக்கிறாங்களா அப்படிங்கிற விமர்சனம் வரும். அது ஒரு வாட்ட போட்டு இல்ல, மற்ற கட்சிகளை விட இவர் மாற்று அரசியல் சொல்றாரு இல்லையா, தூய சக்திங்கிறார் இல்லையா. எல்லா கட்சிகளும் இந்த மாதிரியான உறுதிமொழியை கொடுக்கலையே. இவர் தான் சொல்றாரு, நான் நம்மளுடைய ஆட்சியில பாத்தீங்கன்னா மது இருக்காது, மது அடிமையில மீட் பெற்பதற்கான ஒவ்வொரு காலேஜ் ஸ்கூல்ல இதெல்லாம் வைக்க போறோங்கிற மாதிரிலாம் நிறைய சொல்றாரு. அதுக்கு முதல் படியாக முதல் கட்டமாக அவருடைய இயக்கத்திலிருந்தே தொடங்கி இருக்கலாம். இந்த பழக்கத்துக்கு நாங்க இதாக மாட்டோம்னு 2 தொகுதிகளில் போட்டிடுறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? 2 போதினா அவர் மத சாயத்தை தன் மீது பூசிக்கொள்கிறார் விஜய். இதுவரைக்கும் உங்கள் விஜய் உங்கள் விஜி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் இந்த நேரத்துல சி ஜோசப் விஜய் அப்படின்னு தன்னுடைய மத அடையாளத்தை அந்த இடத்துல உறுதியாக. சார், அதுதானே சார் அவரோட முழு பேரு? இல்ல இதுவரைக்கும் சொல்லையா, இதுவரைக்கும் எத்தனையோ மேடைகள்ல சொல்லி பேசியிருக்கிறாரு விஜய் சார். மத்தவங்க திரு விஜய்னு சொல்றாங்க சார். அவர் எல்லா ஆவணங்கள்லயுமே அவரோட லெட்டர் ஹெட் எல்லாம் சி ஜோசப் விஜய் தான் வச்சிருக்காரு. அதை மாத்த முடியாது இல்ல? இல்ல, புதுசா வைக்கிற பேர் இல்ல. இல்ல, புதுசா அவர் இருக்கிற பேர் தான். ஆனா இப்ப அடையாளப்படுத்துறாருங்கிற. இதுவரைக்கும் நம்ம விஜய் நடிகர் விஜயாக பார்த்துக்கிறோம். இல்ல, கெசட்ல அப்படிதான் இருக்கு. இப்ப இன்னைக்கு நிறைய பேருடைய முழு பேரை அவர் சொன்னதை பார்த்தோம். ராஜ்மோகன் எல்லாம் ராஜ்மோகனன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அதுதான் கெசட்ல இருக்கு. அதுலதான் அப்படிதான் மன்னிக்கணும், படிவத்துல இருக்க போகுது. சோ அப்படித்தானே அடையாளப்பட முடியும். அடையாளப்படுத்தினாலும் கூட அவர் இன்னைக்கு 2 தொகுதியில நிக்கிறார், பெரம்பூர் திருச்சி கிழக்குன்னு. இந்த 2 தொகுதியுமே கிறிஸ்தவர்கள் அதிகம் உள்ள தொகுதி. இப்ப அதை குறிவைத்து தான் இன்னைக்கு நிக்கிறார் அவர் போய். இப்ப இதுல இருந்தே நமக்கு தெரியுது அந்த சமுதாய வாக்குகளை தான் வாங்கணும்னு நினைக்கிறார். ஏன் சென்னையில் இத்தனை தொகுதி இருக்கு, விருகம்பாக்கத்துல அவர் பிறந்து வளர்ந்த தொகுதி, சின்ன தொகுதி, ரொம்ப காம்பேக்டா இருந்திருக்கு. ஏன் விருகம்பாக்கத்துல நிக்கல? அவருடைய ஒரு வேளச்சேரி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதியா பார்க்கப்பட்டது. வேளச்சேரியில் இருக்கா, விருகம்பாக்கத்துல இருக்கலாம். ஏன் இன்னொரு படி மேல போய் எனக்கும் ஸ்டாலின் சாருக்கு தான் போட்டின்னு குளத்தூர்ல நில்லுங்களேன், இல்லன்னா சேப்பாக்கம் திருவள்ளிக்கல் நில்லுங்களேன். அந்த தைரியம் தராணி இருக்கா அவங்களுக்கு? முதல் தேர்தலையே நான் மாற்று சக்தி, தூய் சக்தி, பிறப்புக்கு எல்லா உயிருக்கும் சமூக நீதினு பேசுற நீங்க சாதி அடையாளம் மத அடையாளத்தோட போய் ஒளிஞ்சுக்கிறீங்களா? எம்ஜிஆர் பண்ணாங்களா, ஜெயலலிதா பண்ணாங்களா, கலைஞர் பண்ணாங்களா, உதயநிதி பண்ணாரா, ஸ்டாலின் பண்ணாரா? இப்ப நீ போட்டிருக்க வேட்பாளர்கள் எல்லாம் பார்த்தா சிறுபான்மை வாக்குகளை குறிவைத்து ஓட்டுகளை சிதறடிக்கிறதுக்கு நீங்க இறக்கப்பட்டக்கூடிய ஒரு யுக்தி தானே. அது கன்சாலிடேட் பண்றோம் அப்படின்னு வெற்றி பெற முடியாது. சிறுபான்மை வாக்குங்கிறது ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல கிறிஸ்துவ இஸ்லாமியர் வாக்குகள் எல்லாம் சேர்ந்தாலுமே 10-15% வரை வராது. அதை மட்டும் வாங்கி இவர் எப்படி வெற்றி பெற முடியும்? பட் அது மட்டுமே பெரும்பான்மையா இல்லையே. இன்னைக்கு சிறு சிறு சமூகங்களுக்கு எல்லாம் நிறைய பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்காரு வேட்பாளர் கொடுத்திருக்கிறாரு. ஆனா ஒரு வலுவான கூட்டணி இல்லையே தமிழ்நாட்டுல. 20 நாளுக்குள்ள இந்த வேட்பாளர்கள் போய் மக்களை சந்திச்சு மக்களிடம் பேசி இவர் அறிமுகமாகி வாக்குகளை வாங்கணும். ஆல்ரெடி திமுக அதிமுக 2 கட்சி கிட்டத்தட்ட 2 வருஷமாவே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த தொகுதியில் நான் தான் வேட்பாளர்னு. ஆல்ரெடி ஒவ்வொரு தெருவுக்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் இங்க ஒரு அரசியல் இருக்கு தமிழ்நாட்டுல. அந்த ஒரு பகுதியில ஒரு ஆல்ரெடி அதிமுக திமுக உட்காந்துருப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கான பிரச்சனை பார்ப்பான். மாமா, சித்தப்பா, அக்கா, தம்பின்னு அந்த ஏரியாவுக்குள்ளே சுத்திட்டு இருப்பான். அவனை மீறி உடைச்சு உள்ள போய் நீங்க வாக்குகள் வாங்கணும். புது வாக்காளர்கள், புது வேட்பாளர்கள் இவ்வளவு இருக்கு. அதுல நிறைய எக்ஸ் ராராக்கள்லாம் நிறைய நிக்கிறத பாக்குறோம். எக்ஸ் எம்எல்ஏ, எக்ஸ் அமைச்சர்கள்லாம் நிக்கிறத பாக்குறோம். எல்லாமே எக்ஸ்பைரியான எக்ஸ். அதெல்லாம் அதனாலதான் அதிமுகவே அவங்களை கழட்டி விட்டு இருக்காங்க. இவர்களால் கட்சிக்கு எந்த பயன் பெறாதுன்ற எக்ஸ் தான் எல்லாமே.
அதனாலதான் அங்க கழட்டி விட்டுருக்காங்க. வந்து விஜய தூரத்துல டிவில பாத்துருப்பாங்க, எம்ஜிஆர் மாதிரி தக்கன்னு மின்றாருன்னு நேரம் எல்லாம் இங்க வந்துட்டாங்க. தேர்தல் முடிவுக்கு ஒருத்தர் கூட ஜெயிக்க மாட்டார். இந்த கொடுத்திருக்கக்கூடிய 634 வேட்பாளர்ல ஒருவர் கூட ஜெயிக்க மாட்டார். வாக்குகளை பிரிக்கக்கூடிய வந்த ஓட் ஸ்பாயிலர் தான் விஜய்ங்கிறத நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். இன்னைக்கு இந்த வேட்பாளர் பட்டியலை பார்க்கறப்ப அது உறுதிப்படுத்தி இருக்குது. அதே மாதிரி தான் போட்டிருக்காரு. இஸ்லாமியர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ, திண்டுக்கல், மயிலாடுதுறை, கடையநல்லூர், வாணியம்பாட்டி அப்படின்னு வரிசையா அங்கங்க எங்கெங்க இருக்கோ அங்க எல்லாம் வேட்பாளரை போட்டு ஓட்டுகளை பிரிக்கிறதுக்கு இவர் இறக்கி இருக்கிறாங்க. ஒரு பக்கம் இஸ்லாமியரை போட்டு பிரிக்கிறார், ஒரு பக்கம் கிறிஸ்தவர்களை போட்டு தானே ஒரு கிறிஸ்துவ அடையாளப்படுத்திக்கிறாரு. இது பாக்குறப்ப இது வந்து ஒரு சமூக நீதிக்கான அரசியலா, மாற்றுக்கான அரசியலா கிடையாது, ஏமாற்றத்துக்கான அரசியல் ஓட் ஸ்பாயிலராக தான் விஜய் இருக்கிறார். இந்த தேர்தலில் மக்கள் இவர் முகத்திரையை கிழிப்பார்கள். நன்றி திரு ஜுபேர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.